என்னக்கா பார்த்துனக்கா யூடியூபா? ஆமாம். ஒரு பொண்ணு அவனைய லவ் பண்ணிச்சான். லவ் பண்ணிட்டு இந்த கேளு இந்த கதையை லவ் பண்ணிச்சான். லவ் பண்ணிட்டு விட்டுட்டு போயிட்டானா. அவன் தான் வேணும் அவன் தான் வேணும்னு திரையில பிறந்து உருண்டு அழுதுன்னு கிடக்குது. ஏம்மா எவனா லவ் பண்ணுறவன் எங்கே இருட்டாக இருக்குது, எங்கே சந்து பொந்து இருக்குது, எங்கே முள்ளு போதாரு இருக்குது, எங்கே ஆள் நடமாட்டம் இல்லாத இடமா எடுத்துன்னு போய் வச்சுன்னு பேசுவானா? உண்மையிலேயே அவன் உன்னை கட்டிக்கிறவனா அந்த பப்ளிக்கில் நிற்க வச்சு தானே பேசுவான். அதை விட்டுட்டு இந்த போல போதார் எங்கே இருக்குது, இருட்டு எங்கே இருக்குது, முக்குட்டு சந்து எங்கே இருக்குன்னு எடுத்துன்னு போய் பேசுவான். நீ போவ அவன் கூப்பிட்ற இடத்துக்கலாம் எல்லாம் பண்ணி விட்டு போய்க்கினே தான் இருப்பான். நீ இப்படி பிறந்துன்னு தான் அழுவேன். உனக்கு புத்தி இல்லை. அவன் கூப்பிட்டா நீ ஏன் போகிற? அவனை எங்கே நிறுத்தணுமோ அங்கே நிறுத்தி வச்சுன்னா உன் வாழ்க்கை உனக்கு இதுவாகிடும், சேஃப்டி ஆகிடும். அதை விட்டுட்டு கூப்பிட்ற என்னம்மா இப்படி பத்துன்னு போதுங்க பைக்கில், இப்படி பிடிச்சிக்கின்னு போதுங்க பைக்கில். ரொம்ப அநியாயம் பண்ணுதுங்கம்மா அந்த பசங்க. ஒரு அளவு வேணாம் ஒரு பைக்கில் போகிறது ஒரு நாகரிகமாக போனோம்மா. நாகரிகமாக போயிட்டு நாகரிகமாக வரணும். நம்ம பெற்றவங்களும் பார்ப்பாங்க இந்த இதுவை, நம்ம அண்ணன் தம்பிங்களும் பார்ப்பாங்கன்னு டீசெண்டாக போனோம். எவ்வளோ பேர் உக்காந்து போகிறாங்க. டீசெண்டாக போயிட்டு டீசெண்டாக வரணும். அதை விட்டுட்டு உருண்டுக்குன்னு என்ன அவன் தான் ஓணும் அவன் தான் ஓணும்னு அழுகுது அந்த பொண்ணு. அவன் விட்டு போயிட்டான் போல இருக்கு வேணான்ட்டுன்னு. அவ்வளோதான், அவன் கதை முடிஞ்சிச்சு, அவன் போயிட்டான். நீ உட்காந்து என்ன அழுகுற? அழுவு, என்ன பண்ண முடியும்? அது நீ அவனை தள்ளி வச்சிருந்தா இன்னைக்கு நீ அழுவ மாட்டேன். அவன் தான் உங்க கையில் அழுதுருப்பான்ல. அதான் நீ செஞ்ச தப்பு.